காலியான குருவை. ஒரு காலத்தில் அரண்மனையில் ஒரு பேரரசர் தனது மகன்களுக்கும் மகள்களுக்கும் விதைகள் கொடுத்தார். 6 மாதங்களில் அழகான மலரை வளர்க்கும் குழந்தை இந்த நாட்டின் அடுத்த அரசனாகும் என்று அவர் அறிவித்தார். ரோஹன், கடைசி மகன், விதையை மிக அக்கறையுடன் நட்டான். அவரது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளும் விதைகளை நடினர். ஆனால் ரோஹன் தினமும் தண்ணீர் ஊற்றி வெயிலில் வைத்து பொறுமையாக காத்திருந்தான். ஆனால் நாட்கள் சென்ற போதும் ரோஹனுடைய குடுவை காலியாகவே இருந்தது. இறுதி நாள் வந்தபோது ரோஹனின் சகோதரர்கள் வண்ணமயமான மலர்களுடன் அரண்மனைக்கு வந்தனர். ரோஹன் அமைதியாக நின்றான். காலியான குடுவையை பிடித்து நின்றான். பேரரசர் சிரித்தார். நான் எல்லோருக்கும் கொடுத்த விதைகள் வெகவைக்கப்பட்டவை என்று கூறினார். அவை ஒருபோதும் வளர முடியாது. உண்மையைத் தேர்ந்தெடுத்த ஒரேவன் ரோஹன்தான். நேர்மைதான் உண்மையான வெற்றி. யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியானதை செய்வதே நற்பண்பு.